ஜெர்மனியில் ஓய்வு பெற்ற பின்னரும் பணியில் நீடிக்க விரும்பும் மூத்த குடிமக்களுக்காக இந்த ஆண்டு ஜனவரி முதல் புதிய விதிமுறைகள் அமுலுக்கு வந்துள்ளன. அதற்கமைய ஓய்வூதியதாரர்கள் மினி ஜாப் எனப்படும் பகுதி நேர பணிகளில் மாதம் 603 யூரோக்கள் வரை ஈட்ட அனுமதிக்கப்படுகின்றனர். ஓய்வூதியத்திற்கு பிறகு வருமானம் ஈட்டுவதுடன் சமூகத்துடன் தொடர்பில் இருக்கவும் தங்களின் அனுபவத்தை பயன்படுத்தவும் இந்த வாய்ப்பு பலருக்கு உதவுகிறது. தற்போது ஜெர்மனியில் 65 முதல் 74 வயதுக்குட்பட்ட ஓய்வூதியதாரர்களில் சுமார் 13% ஏதேனும் ஒரு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்தபட்ச ஊதிய உயர்வால் 2026ஆம் ஆண்டில் மினி ஜாப் வருமான வரம்பு 603 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர வரவேற்பாளர், அலுவலக உதவியாளர், விற்பனை பிரதிநிதி, கல்வி வழிகாட்டி மற்றும் நூலக பராமரிப்பு போன்ற பல்வேறு பணி வாய்ப்புகள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கின்றன. முன்பு இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய ஓய்வூதியதாரர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வருமானம் ஈட்ட முடியும். எனினும் மினி ஜாப் அல்லாத இதர பணிகளில் சேரும்போது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் வரி தொடர்பான விதிகளை அவர்கள் கவனத்திற்கொள்வது அவசியம். மாதம் 603 யூரோக்களுக்கு மேல் வருமானம் ஈட்ட விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் மினி ஜாப் எனப்படும் இடைநிலை வேலைகளை தேர்வு செய்யலாம். மேலும் 2026 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்புக்கு உட்பட்ட பணிகளில் மாதம் 2000 யூரோக்கள் வரை வரி விலக்குடன் ஈட்ட முடியும். இந்த கூடுதல் வருமானமானது ஒட்டுமொத்த வரிச்சுமையை அதிகரிக்கக்கூடும் என்பதால் தனிப்பட்ட நிதி சூழலை பொறுத்து முடிவெடுப்பது நல்லது. வேலை நேரம், உடல் நலம் மற்றும் வரி தாக்கங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மினி ஜாப் அல்லது முறையான பகுதி நேர பணிகளில் எது சிறந்தது என்பதனை ஓய்வூதியதாரர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம்.